வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபார்சி இனத்தவரான திரு எஃப்.எம். பங்காரா டெல்லியில் வசித்தார். மகான்களை தரிசிப்பதில் ஆர்வமுடையவர். அவர் மனைவியோ பழைய பழக்க வழக்கங்களில் ஊறியவர். அவருக்கு 1926ஆம் ஆண்டு நாட்காட்டி ஒன்று அன்பளிப்பாக கிடைத்தது. அதில் சாய்பாபா படம் அச்சிடப்பட்டிருந்தது. அதை தம் படுக்கை அறையில் மாட்டி வைத்தார். மறுநாள் பாபாவின் பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டு வந்தார். மறுநாள் அந்த கேலண்டர் படத்தில் ஒரு மாலை இருந்தது. மனைவி அழைத்து, நீயா மாலை வாங்கி போட்டாய் என்று கேட்டார். ஆமாம், படங்களை எல்லாம் துடைத்து சந்தனம், குங்குமம் வைத்து கொண்டிருந்தேன். இந்த அறையிலிருந்து குழந்தாய், எனக்கு தவறாமல் மாலை அணிவித்தால் உனக்கு நன்மை கிடைக்கும் என்று கேட்டது. ஓடி வந்து பார்த்தேன். பிரம்மை என்று நகர முயன்றபோது மறுபடியும் பாபா படத்திலிருந்து அதே வார்த்தைகள் கேட்டன. உடனே ஒரு மாலை வாங்கி வரச் செய்து போட்டேன். பாபா பேசும் தெய்வமாயிருக்கிறார் என்று மெய் சிலிர்த்தாள். அன்று பங்காராவின் நண்பர் ஒருவர் வந்தார். அவரது மனைவி நண்பரிடம் தன் அனுபவங்களை கூறினாள். உங்களுக்கு பாபாவின் அருள் கிடைத்திருக்கிறது. கண்ணாடி போட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள். இன்றே வியாழக்கிழமைதான். நல்லதை செய்ய தாமதிக்காதீர்கள் என்றார். உடனே பாபா படம் ஃப்ரேம் செய்யப்பட்டு பூஜை அறையில் மாட்டப்பட்டது. தினமும் மாலை அணிவித்தனர். வியாழக்கிழமை தோறும் பூஜையும் செய்தனர். ஒரு நாள் அந்த படத்திலிருந்து, மகளே, உன் ஆசை என்ன என்று குரல் கேட்டது. பாபா, என் புருஷன் திடகாத்திரமாக தீர்க்க ஆயுள்களோடு இருக்க வேண்டும். மலடி என்ற பட்டம் அழிய ஒரு மகன் வேண்டும், அவ்வளவுதான் என்றாள் பங்காராவின் துணைவி. அடுத்த வாரம் பங்காராவின் மேலதிகாரி தாமாகவே அவருக்கு ஊதிய உயர்வு கொடுத்தார். ஆனால் 20 ஆண்டுகள் கழித்து தான் மகன் பிறந்தான். வீட்டில் ஒரு நோய் நொடி இல்லை. பங்காராவின் திறமை அதிகரித்ததால் அந்நிறுவனத்தில் மிக உயர்ந்த பதவியில் புகழோடு கை நிறைய சம்பாதித்தார். வீடு, கார் எல்லாம் வாங்கினார். பங்காரா குடும்பத்தினருக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் பாபாவிடம் பிரார்த்தனை செய்வார்கள். உடனே அதற்கான தீர்வு அவர்கள் மனதில் தோன்றிவிடும். பங்காரா தனக்கு மட்டுமல்லாது மற்றவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்து குறைகளை தீர்த்து வைத்தார். ஆனாலும் பங்காராவுக்கு சில சமயம் பாபாவை பற்றி தான் நினைப்பதெல்லாம் கற்பனையோ என்று தோன்றும். ஒரு நாள் அலுவலக வேலையாக 100 மைல்கள் போக வேண்டியிருந்தது. மனைவி எப்படியும் இரவு வீடு திரும்பிவிட வேண்டும் என்று கண்டிப்பாக கூறினாள். பாபாவை வணங்கும் போது, இன்று நீ வீடு திரும்ப முடியாது என்று குரல் கேட்டது. இதை கற்பனையா என்று சோதிக்க விரும்பினார். காரில் ஏதும்போது காலை மணி 7:30. கார் போகும் பாதையில் ரயில் வந்து கொண்டிருந்ததால் கார் நின்றது. அருகில் நின்றிருந்த பேருந்தில் ஒருவர் இறங்கி வந்து, எனக்கு அவசரமாய் போக வேண்டும், உதவ முடியுமா என்று கேட்டார். பங்காரா தாம் போகும் இடத்தை கூற, தானும் அங்கேதான் போக வேண்டும் என்று கூறி ஏறிக்கொண்டார். 50 மைல்கள் கார் அமைதியாக சென்றது. பிறகு ஒரு மலைப்பாதை வந்தது. ஒரு வளைவில் திரும்பிய போது காரின் பிரேக் முற்றிலுமாக பழுதடைந்து விட்டது. காரோட்டி பயந்து, காரிலிருந்து யாரும் குதித்து விட வேண்டாம், ஒரு பக்கம் பள்ளம், நான் மறுபக்கம் உள்ள மலையில் முட்டி நிறுத்தி விடுவேன் என்றான். டிரைவர் நிறுத்த முயன்ற போதெல்லாம் எதிரே வண்டி வந்தது. அதில் மோதாமல் ஓட்டுவதே பிரம்ம பிரயத்தனமாக இருந்தது. பங்காராவுக்கு கைரேகை பார்க்க தெரியும். இந்த சமயம் தனக்கு கண்டம் என்பதை உணர்ந்தார். பாபா, இன்றிலிருந்து எனக்கு தோன்றுபவை உங்களுடையதுதானா என்று சந்தேகிக்க மாட்டேன். என்னை காப்பாற்றுங்கள் என்று கண்மூடி மனமுருகி பிரார்த்தித்தார். அதே சமயம் பாதை வளைவில் 3 கற்கள் நட்டப்பட்டிருந்தன. அதில் காரின் டயர் மோத டயர் பஞ்சராகி கார் நின்றது. டிரைவர் டயரை மாற்றிய பிறகு போக வேண்டிய இடத்தை மதியம் 2:30 மணிக்கே அடைந்தனர். இரவுக்குள் வேலை முடியவில்லை. மறுநாள் தான் வீடு திரும்பினார். அது முதல் தனக்கு தோன்றுபவை பாபா அனுப்பும் செய்திகளே என்பதில் முழு நம்பிக்கை கொண்டார் பங்காரா. டில்லி சாய் சமாஜத்தின் தலைவர் ஸ்ரீ R.S. சிட்னிஸ் 1950 அவருக்கு சாய்பாபாவின் வர்ண படத்தை ஒரு நண்பர் கொடுத்தார். அந்த படம் அவரை ஈர்த்தது. பாபாவை பற்றி அறிய அவரது புத்தகங்களை படித்தார். 1952 ஷீரடிக்கு சென்று பாபா சமாதியை வழிபட்டார்.
இனம் புரியாத அமைதி அவர் மனதில் ஏற்பட்டது. 1957 பம்பாயில் உள்ள அவரது சகோதரி நோய்வாய்ப்பட்டு அபாயகரமான நிலையில் இருந்தாள். பாபா, நீங்கள் போய் சேரும்போது நல்ல செய்தி கேட்க அருள் புரிய வேண்டும் என்று இடைவிடாது பிரார்த்தித்த வண்ணம் இருந்தார். பெற்றோர் ஏதோ கேட்க கண் திறந்தார். அருகில் ஒரு ஃபக்கீர் காலதாமதமான வேண்டுகோள் என்று முணுமுணுத்தபடி சோகமாக தலை குனிந்தபடி நின்றிருந்தார். மறுபடி கண்மூடி பிரார்த்தித்த போது அந்த பக்கீர் பாபாவாக இருக்குமோ என்று பொறி தட்டியது. கண் விழித்து சுற்றும் முற்றும் பார்த்தார். பயணிகளில் ஒருவர் கூட பக்கீர் இல்லை. பெற்றோரிடம் விசாரித்தார். உன் பக்கத்தில் அப்படி யாரும் நிற்கவில்லையே என்று ஒரு சேர பதிலளித்தனர். பாபாவை இத்தனை அருகில் பார்த்தும் பேசவோ வணங்கவோ தோன்றவில்லையே என்று வருந்தினார். பம்பாய் போய் சேர்ந்ததும் சகோதரி, முந்திய நாள் ஃபக்கீர் காலதாமதமான வேண்டுகோள் என்று சொன்ன சமயம் மரணமடைந்திருந்தாள் என்று தெரிந்து கொண்டார். துக்கத்திலும் வியந்தார். 1965 சிட்னிக்கு கொடிய வயிற்றுவலி ஏற்பட்டது. ஒரு வாய் தண்ணீரும் அருந்த முடியவில்லை. ஆபரேஷன் செய்துதான் பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் டாக்டர். வியாழக்கிழமை நாள் குறிக்கப்பட்டது. அறுவை சிகிச்சை இல்லாமல் காப்பாற்றக்கூடாதா என்று பாபாவிடம் வேண்டினார் சிட்னிஸ். அன்று இரவு அவர் கனவில் கிங்கரார்கள் போல் 4 அவரை இழுக்க பாபா அவர்களிடமிருந்து சிட்னிஸை காப்பாற்ற போராடினார். அடித்தாளாமல் அவர்கள் சிட்னிஸை விட்டு ஓட பாபா அவரை மீண்டும் படுக்கையில் படுக்க வைத்தார். மறுநாள் அவரது வயிற்று உபாதை குறைந்து ஒரு கிண்ணம் தேநீர் அருந்தினார். பிற்பகல் பால் சாதம் சாப்பிட்டார். இரவு ரொட்டியும் தயிரும் உண்டார். மருத்துவர் அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று கூறி தானாகவே அவரது வியாதி குணமாகிவிட்டது கண்டு அதிசயித்தார். அது முதல் வியாழக்கிழமை தோறும் சாயி சரித்திரம் படித்து வந்தார் அவர். சிட்னிஸுக்கு 3 பெண்கள். மூத்த 2 பெண்களுக்கும் பாபாவின் அருளால் நல்ல இடத்தில் திருமணமாகியிருந்தது. மாப்பிள்ளைகள் 2 குணசாலிகள். ஒரு நாள் எல்லோருடனும் ஆக்ரா புறப்பட்டார். பாபா ஆக்ராவிலே போகும்படியிலோ எனக்கு தரிசனம் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டார். காலை 7 மணிக்கு புறப்பட்ட கார் 60 மைல்கள் ஓடிய பின் தானாகவே நின்றுவிட்டது. கார் ஏன் நின்றது என்று கேட்பதற்குள் ஒரு சாது காருக்குள் ஐயா பிச்சை என்று கை நீட்டினார். பையில் கைவிட்டு வந்த காசுகளை அவர் கையில் கொடுத்தார். சிட்னிஸ், நீங்கள் நல்லா இருக்கணும் என்று அவர் ஆசிர்வதித்தார். அவரை நன்றாக பார்க்க டிரைவர் கண்ணாடியை இறக்க அவர் காணப்படவில்லை. அவரை பார்த்தது சிட்னிஸ், அவரது கடைசி மகள், டிரைவர் மூவர் மட்டுமே. இம்முறையும் பாபா தரிசனம் கொடுத்ததும் சிட்னிஸ் அவரை அடையாளம் காணவில்லை. தாங்கள் அவரை தரிசிக்காததற்காக மற்ற 4 வருந்தினர். ஆந்திராவில் உள்ள புகழ்பெற்ற எழுத்தாளரான கோபிச்சந்த் ஒரு தீவிர நாஸ்திகர். 1954 அவர் கர்னூலில் வேலை பார்த்தார். அவர் மனைவிக்கு பிரசவ வலி கண்டது. அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தார். பனிக்குடம் உடைந்து 3 நாட்களாகியும் குழந்தை பிறக்கவில்லை. அவரது மனைவியின் நிலை கவலைக்கிடமாக இருந்தது. கோபிச்சந்த் மனம் கலங்கியிருந்தார். ஆஸ்பத்திரிக்கு காலையில் காஃபி எடுத்து வரும்போது சாயி ஆழத்தை கண்டு ஒரு கணம் நின்றார். பாபா, உங்களுக்கு அபார சக்தி இருப்பதாக பலர் சொல்லுகிறார்கள். என் மனைவிக்கு சுகப்பிரசவம் ஏற்படுமானால் நானும் நம்புவேன் என்று சொல்லிக்கொண்டார். ஆஸ்பத்திரிக்கு போனதும் அவர் மனைவிக்கு சற்று முன் ஆண் குழந்தை பிறந்ததாக தாதியர் கூறினர். சற்று நேரம் கழித்து மனைவியை சந்தித்த போது கஃப்னி அணிந்த ஒரு ஃபக்கீர் நெற்றியில் விபூதியிட்டார். கொஞ்சம் விபூதியை தண்ணீரில் போட்டு குடிக்கச் சொன்னார். சுகப்பிரசவமாகவும், பயப்படாதே என்றார். அடுத்த நிமிடம் குழந்தை பிறந்து விட்டது என்றாள். கோபிச்சந்த் குழந்தைக்கு சாய்பாபா என்றே பெயரிட்டார். வியாழக்கிழமைகளில் சாயி பஜன் செய்வார். தவறாமல் சாயி ஆலயம் சென்று தியானம் செய்வார். எங்கு சாயி பஜன் பூஜை நடந்தாலும் முதல் ஆளாக இருப்பார். இப்படியாக தீவிர சாயி பக்தரானார் கோபிச்சந்த். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.